இந்த இளம் சஹாபிக்கு மரியாதை என்பது மிக கூடுதலாக இருந்தது. எதன் காரணமாக தெரியுமா? அவர் எந்த அளவிற்கு அந்த கல்வியின் மீது ஆர்வம் வைத்திருந்தார் என்று தெரியுமா? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சிறிய வயது வாலிபனாக இருந்தார். ஒரு சிறிய வயது வாலிபனாக இருந்தார். ஆனால் அவர் நபி அவருடைய மரணத்திற்கு பிறகு எந்த அளவிற்கு கல்வியை அதிகமாக கற்கக்கூடியவராக மாறினார் என்று சொன்னால், ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக மதீனாவில் இருந்து திமிஷ்கிற்கு பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார். இன்றைய போன்ற பயணம் என்பது, இன்றைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய பயணம் என்பது மிக எளிதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பயணம் செய்வதற்கான வாகனம் என்பது மிக வேகமாக நாம் பயணம் செய்வதற்கு வந்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் 1 நாள், 2 நாள், 3 நாட்கள் பயணம் செய்வார்கள். இப்பேற்பட்ட பயணமாக இருக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் மதீனாவிற்கும் திமிஷ்கிற்கும் மிக தொலைவிய தூரம். அப்பேற்பட்ட தூரத்திற்கு எதற்காக சென்றார் அந்த சஹாபி? ஒரே ஒரு ஹதீஸை. யார் அந்த சஹாபி? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கல்வியினுடைய மலை என்று அழைக்கப்பட்டார். எந்த ஒரு சந்தேகமாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்தேகம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மனிதர்களுக்கு நபி அவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு ஏற்பட்டாலும் அனைவரும் கை காட்டுவார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று கேளுங்கள், அவர் அதை பற்றி அறிந்து வைத்திருப்பார். அவர் மூத்த சஹாபி கிடையாது, அன்றைய காலகட்டத்தில் இருந்த இளம் வயது சஹாபி. அப்பேற்பட்டவருக்கு மரியாதை ஏன் அதிகமாக கொடுக்கப்பட்டது? அவருடைய கல்வியினுடைய தாக்கத்திற்காக. எப்படி அவர் சென்றார் என்று தெரியுமா? மதீனாவிலிருந்து திமிஷ்கிற்கு செல்கிறார் ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக. இந்த இப்னு அப்பாஸ் யார் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவினுடைய மகனாக இருக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்த உறவிலே இருக்கிறார். இப்பேற்பட்ட இவர் எந்தவித பெருமையுமின்றி அவ்வளவு தூரம், தொலைவு தூரம் பயணம் சென்று ஒரு மூத்த சஹாபியை பார்ப்பதற்காக செல்கிறார். ஏனென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் அந்த ஹதீஸை தெரிந்த நபி அவர்களோடு பயணம் செய்த எந்தவித மூத்த சஹாபியும் இல்லை. அதன் காரணமாக அவ்வளவு தொலைவு தூரம் அந்த ஒரே ஒரு சஹாபியை சந்தித்து ஒரு ஹதீஸை கேட்பதற்காக செல்கிறார். அந்த இடத்தை சென்றவுடன் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அந்த இடத்தை அடைகிறார். அடைந்தவுடன் அந்த வீட்டிற்கு சென்று அந்த மனிதரை பார்க்கும் பொழுது அந்த சஹாபி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார். உடனே இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எவ்வளவு களைப்பாக வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு, நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அவருடைய ரத்த உறவிலே இருக்கிறேனே, அவர் அந்த பெருமையோடு உள்ளே சென்று, நான் வந்திருக்கிறேன், முஹம்மது நபி அவருடைய சாச்சா மகன் இப்னு அப்பாஸ் வந்திருக்கிறேன், எழுந்து எனக்கு பதில் கூறுங்கள் என்று அவர் கூறவில்லை. மாறாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கடைபிடித்தார். சலாம் சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் உள்ளே செல்லக்கூடாது. அதன் காரணமாக சுட்டெரிக்கக்கூடிய வெயிலிலே அந்த வீட்டிற்கு வெளியே ஒரு விரிப்பை விரித்து அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்.